ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் நம்முடைய ஆன்மீக பதிவுகளில் பல செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இதுவரை நாம் சுப்பிரமணிய புஜங்கம் என்ற ஒரு அரிய காவியத்தை, அரிய வழிபாட்டு நூலை, உள்ளத்தை உருக்குகின்ற அந்த 33 ஸ்லோகங்கள் ஆதிசங்கர பெருமானால் இயற்றப்பட்டவர்களை நாம் பார்த்து அதை நிறைவு செய்து விட்டோம். அந்த 33 ஸ்லோகங்களிலும் முருகப்பெருமானுடைய பெருமையும் அவருடைய அருள் குணத்தையும், பக்தர்களுடைய துயர்களை அவர் இவ்வாறெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதை ஆதிசங்கர பெருமான் வேண்டுவதையும் முருகன் அருளை அவர் பெற்றதையும் வடிவாக பார்த்தோம். இப்போ அடுத்த பதிவாக நானும் என்னுடன் இயர்ந்த நண்பர்களும் சேர்ந்து திருமுறைகளை பற்றி ஒரு பதிவினை தொடங்கலாம் என்று எண்ணியுள்ளோம். இது திருவருள் துணை கொண்டு, பரமேஸ்வரனிடம் பரமாம்பிகை துணை கொண்டு இந்த பதிவை தொடங்க இருக்கிறோம். இந்த பதிவை நாங்கள் திருமுறைகளை பற்றி, திருமுறை விளக்கம் என்ற தலைப்பில் தொடங்கலாம் என்று இருக்கிறோம். இல்லை, முதல்ல நம்ம திருமுறைகள், நான் அதை பற்றி சுருக்கமாக ஒரு சில வரிகள் சொல்லிவிடுகிறேன். திருமுறைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய தெய்வ நூல், நம்முடைய வழிபாட்டு நூல், நம்முடைய தலை சிறந்த நூல். எத்தனையோ காப்பியங்கள் இருந்தாலும் தமிழில் எப்படி சமஸ்கிருதத்தில் வேதங்கள் தலை சிறந்ததாக சிருத்திகளாகவும் இந்த ஸ்மிருதிகளும் இருக்கிறதோ, அதேபோல் தமிழில் தலை சிறந்ததாக உள்ளவை திருமுறைகள் 12 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 12 திருமுறைகளிலே அதை முதல்ல 1, 2, 3 அந்த 7 வரைக்கும் அது தேவாரம். அந்த இந்த இந்த 7 முதல் 7 திறமைகளை பாடியவர் நம்முடைய முதலி மூவர்னு சொல்லுவாங்க இல்லையா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த 1, 2, 3 அந்த திருமுறைகள் ஞானசம்பந்தராலும், 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசர் பெருமானாலும், 7வது திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடப்பட்டது. அதில் 1, 2, 3 தேவாரம். அது திருக்கடைக்காப்புன்னு சொல்லுவாங்க. அந்த இறந்த நாவுக்கரசர் பாடல்களுக்கே திருக்காப்புன்னு சொல்லுவாங்க. சுந்தரமூர்த்தி நாயனான்னு சொல்லி திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 8வது திருமுறை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அது திருவாசகம். திருவாசகத்துக்கு உருவாதார், ஒரு வாசகத்துக்கும் உருவார். அப்புறம் 9வது திருமுறை 9 அடியார்களால் பாடப்பட்டது. அதனால் அது 9வது திருமுறை. 10ஆம் திருமுறை தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுகின்ற திருமூரரால் எழுதிய திருமந்திரம். 11வது திருமுறை அதே 9ஐ போல பல 12 அடியார்களால் பாடப்பட்டது. 12 அடியார்களால் பாட்டது. அது இறுதியாக உள்ளது 12வது திருமுறை சேக்கிழாரால் பாடப்பட்டது. இந்த சேக்கிழாரால் பாடப்பட்டது திருத்தொண்டர் தொகை பிராணம்னு பேர். தொண்டர்கள், அடியார்களை பற்றிய பிராணத்தை சொல்வது. இந்த மாதிரி இந்த நம்முடைய திருமுறைகள் 31 அடியார்களால் பாடப்பட்டது. இந்த திருமுறைகளை நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லணும்னு சொன்னால் வருஷங்கள் போகாது, இந்த ஆயிலே போகாது. ஏன்னா திருமுறைகள் மிகப்பெரிய சமுத்திரம். நம்ம சில பதிகங்களை எடுத்துக்கொண்டு இவற்றையெல்லாம் விளக்கமாக எனக்கு தெரிந்த அளவிலும் நான் அறிந்த விளக்கங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த இறைவன் பணிக்கு என்னுடைய இனிய நண்பர், எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவில் உள்ள என் நண்பர் டாக்டர் சுகுணா வரதராஜன் அவர்கள் எனக்கு இந்த பணியில் என்னோடு இணைந்து பணியாற்றவும் எனக்கு ஒரு துணையாக இருந்து நல்ல அறிவுரைகள் சொல்வதற்கும் இணைந்திருக்கிறார்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த பணியை மேற்கொள்ள போகிறோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க திருமுறையில் அவங்க ஒரு PhD வாங்கினவங்க. நான் ஒரு மெடிக்கல் டாக்டர், அவங்க திருமுறையில் PhD, அவங்க டாக்டர் தான். அவங்களுடைய நாலேஜெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் நான் எடுக்கக்கூடிய அவங்க எல்லா பதிகளும் தெரியும். எனக்கு எல்லா பதிகமும் தெரியாது. எனக்கு தெரிந்த பதிகங்களை அவர்களுடைய துணையோடு கொண்டு விளக்கலாம். அவங்க அழகாக பாடுவாங்க. ஏன்னா தேவாரத்துக்கெல்லாம் பண் இருக்குது. அதனால் அதுக்குன்னு எஸ்டிமேட்டட் பண் இருக்குது. அதுக்குன்னு அசைன்டு பண் இருக்குது. அந்த பண்ணில் அதில் பாடுவாங்க. அந்த பாடுகின்ற பாடலுக்கு நான் எனக்கு அறிந்த எளிய விளக்கத்தை அளிப்பதற்காக இருக்கிறேன். இந்த நிலையில்
இன்றைக்கி வந்து நம்ம இந்தியிலேருந்து நம்ம தொடங்க போகிறோம். அதில் முதலாக எதை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இறைவனை வணங்குவதற்கு நமக்கு வந்து 3 நிறைகள் இருக்கு இல்லையா? முதல்ல வந்து இறை வழிபாட்டுக்கே 4 சொல்லுவாங்க. சரியை, கிரியை, அப்புறம் ஞானம், அப்புறம் கடைசியில் சரியை, கிரியை, யோகம், ஞானம். என்னென்னா சரியை அப்படின்னா மற்றொருவர் பூஜை செய்கிறத, கோயிலில் போய் அர்ச்சகர் பண்ணுறாங்களே அதன் மூலமாக நம்ம வளருது, இறைவனை வணங்குவது. அப்புறம் கிரியைன்னு சொன்னால் நாமே இறைவனுக்கு ஒரு உருவத்தை வைத்தோ படத்தை வைத்தோ நம்ம வணங்குவது. அப்புறம் யோகம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு செல்லாமலும் ஒரு உருவம் இல்லாமலும் நம்முடைய உள்ளத்திலே இறைவனை ஏற்று, ஏன்னா இறைவன் வாழ்கின்ற இடம் நம்ம உள்ளம்தான், அதில் வச்சு வாழறதுக்கு யோகம் அப்படின்னு பேர். அந்த யோக நிலையிலே நம்ம வணங்கும்போது நம்ம உச்ச நிலையான ஞானத்தை அடைகிறோம். இந்த ஞானம் அடைந்து விட்டால் நம்முடைய இறைவனுடன் கலப்பதற்கு ஒரு வழி திறக்குது இல்லையா? இப்போ இந்த மாதிரி இந்த 4 நிலைகள் இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அந்த 4 நிலைகளில் வணங்கினாலும் அதை வணங்குவதற்கு 3 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஒரு மனித பிறவி 3 வழிகளால் வணங்கலாம். எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஒன்று வந்து 3 அது மனம், வாக்கு, காயம். மனம், வாக்கு, காயம். முதல்ல உடம்பு. காயங்கிறது உடம்பினால் வணங்குறோம். அது வந்து கோயிலுக்கு போகிறோம், அங்கே இறைவனை பார்க்குறோம், பல வழிபாடுகள் செய்கிறோம், அங்கே பிரதர்ஷனம் பண்ணுறோம், பிரகாரங்களை வலம் வருகிறோம், அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறோம், பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணுறோம். இதெல்லாம் உடலினால் வணங்குவது, இல்லை தொண்டு செய்வது, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது. அப்புறம் வாக்கினால் இறைவனை வணங்குகிறோம். அந்த வாக்கினால் வணங்குவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பல இறைவனுடைய பற்றிய நூல்களை, வேதங்களை ஓதுவது, ஸ்மிருதிகளை படிப்பது, இந்த மாதிரி நம்முடைய திருமுறைகளை படிப்பது, இதெல்லாம் வந்து வாக்கினால் அல்லது விளக்குவது. இப்போ நம்ம விளக்க சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த விளக்குவது, இறைவனுடைய பெருமைகளை வந்து சாதாரணமாக இறைவன் உயர்ந்தவன் என்று சொன்னாலே அது வாக்கினால் நம்ம வணங்குவதாகும். அப்புறம் மனதினால் வணங்குவதற்கு நீங்கள் ஒன்றுமே வேண்டாங்க, படிக்க வேண்டாம், கோயிலுக்கு போனால் கண்ணை மூடிக்கொண்டு இறைவனுடைய அருட்கருணையை உள்ளத்திலே ஏற்றினால் அது மனத்தினால் வணங்குவதாகும். இந்த மனம், வாக்கு, காயம், இந்த 3 இறைவனை வணங்குகிறோம். இப்போ நம்ம ஏன் இந்த செய்தியை நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கன்னா, நான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பதிகம் உடலினால் இறைவனை வணங்கக்கூடியது. அதுக்கு அங்கமாலை அப்படின்னு பேர். இந்த அங்கமாலை அப்படிங்கிறது அங்கத்தை மாலையாக்கி இறைவனுக்கு சமர்க்கிறது. இந்த தேவாரம்ங்கிறது என்ன? தெய்வத்துக்கு வாரம், தெய்வத்துக்கு மாலை தானே தேவாரம்ங்கிறது, தெய்வத்துக்கு மாலை. அதே மாதிரி அங்கமாலை நம்முடைய உடலை மாலையாக்கி இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறது. சரி, உடலை அப்படியே போட முடியுமா? போட முடியாது. அதனால் எப்படியெல்லாம் உடலின் எந்த பாகத்தில் நம்ம வணங்குகிறோமோ அதை மாலையாக அணிவிக்கிறோம். தலையால் வணங்குகிறோம், கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்கிறோம், வாயால் சொல்கிறோம். இப்படி பல இருக்குது. இப்படி 12 பாடல்களோட ஒரு அருமையான பதிகம் இந்த அங்கமாலை பதிகம். இந்த அங்கமாலை பதிகம் இது 4வது திருமுறையில் 9வது பதிகமாக வருகிறது. இந்த யூஸ்வலாக பதிகத்தில் 10 பாட்டு இருக்கும், இதில் 12 பாடல்கள் இருக்குது. இந்த அழகாக ஞான சம்பந்தம் திருநாவுக்க பெருமான் ஒவ்வொரு அங்கமும் எப்படியெல்லாம் இந்த உடலில் உள்ள அங்கங்கள் இறைவனை வழிபடுகிறது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தலையால் வணங்குறோன்னு சொன்னால், நம்ம தலையால் வணங்குறோன்னு சொல்லிவிட்டு யாரை வணங்குறோன்னா அந்த வணங்கக்கூடிய சிவபெருமானுடைய தலையை பற்றிய பெருமைகள்லாம் சொல்லுவார். அது மாதிரி தான் ஒவ்வொரு பாடலும் வரும். நம்ம அந்த பாடலை பார்க்கணும்னு விளக்கமாக அவனுக்கு சொல்ல போகிறேன். இல்லை, நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அங்கமாலை. இந்த அங்கமாலைக்கு நான் அந்த பாடலை அந்த அழகாக அந்த பண்ணோடு பாடி அதுக்கு அமையப்பட்ட பண்ணு இருக்குது. அது வந்து சாதாரி அப்படிங்கிற பண். அந்த சாதாரி பண்ணில் அழகாக இந்த டாக்டர் சுகுணா வரதராஜன் அவர்கள் பாடியிருக்காங்க. அதை நான் இணைத்திருக்கிறேன். இந்த பாடலை இணைத்து இந்த பாடல் முடிந்த பிறகு இந்த பதிகத்திற்கான முதல் அந்த பாடலை நான் இன்றைக்கு விளக்குகிறேன். இப்பொழுது நாம் அந்த டாக்டர் சுகுணா அவர்களுடைய பாடலை கேட்போம். தலையே நீ வணங்க, தலையே நீ வணங்க, தலைமாலை தலைகழிந்து, தலையே நீ வணங்க, தலைமாலை தலைகழிந்து, தலையாலே பலிதேரோ தலைவரே தலையாலே பலிதேரோ தலைவரே
கண்கள் காண்பிங்களோ கடலஞ்சுண்ட கண்டன்று எண்டோள் வீசி நின்றாடோ பிறந்தனை கண்காள் காண்பிங்களோ செடிகாள் கேள்விங்களோ சிவனின் மிரை செம்பவள எரிபோல் மேதி பிறன்றேனம் எப்பதோ செடிகாள் கேள்விங்களோ மூங்கேதி முரலாய் முதுகாடுரை மூக்கடலை வாக்கேதோ கிய மங்கை மண்ணளனே மூக்கே நீ முரலாய் வாக்கே வாழ்த்திகழ்ந்தாய் மறையானே யுரி போத்து பேய்வாழ் காட்டத்த காடும் பிறந்தனை வாழே வாழ்த்திகழ்ந்தாய் நெஞ்சே நீரினாய் நிமிர்புஞ்சடை நின்பலனை மஞ்சாடும் மலை மங்கை மண்ணளனே நெஞ்சே நீரினாய் கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரையாத்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையார் பயனே அரங்கோயில் பாலம் வந்து பூக்கையால் அடி போற்றி எனதவில் வாக்கையார் பயனே கால்களார் பயனே கரைகண்டன் முறை கோல போபுர குகர கணஜுழகால்கள் பயனே ஊற்றார் உளரோ உயிர் கொண்டு ஊற்றார் உளரோ உயிர் கொண்டு போம்பொழுது கூற்றான துறை கூட்டம் எல்லாம் நமக்கூற்றார் உளரோ இருமாங்கிரு பங்களோ இசன் பல்கண தென்னப்பட்டு சிறுமானேந்திரஞ்சவடி கீழ் சென்ற இருமாங்கிரு பங்களோ தேடி கண்டு கொண்டு திருமாலோடு நான் மோகனோ தேடி தேடொன தேவனின் உள்ளே தேடி கண்டு கொண்டே தேடி தேடொன தேவனே தேடி தேடொன தேவனே தேடுன தேவனே தேடுன தேவனே தேடி தேடுன தேவனே தேடுன தேவனே என்னுள்ளே தேடி தேடுன தேவனே என்னுள்ளே தேடி கண்டு கொண்டே
வணக்கம் அனைவரையும் உங்களை மீண்டும் வரவேற்று மகிழ்ச்சியடைகிறேன். இப்போ நம்ம சற்று முன்பாக நம்முடைய டாக்டர் சுகுணா அவர்களின் இனிய குரலில் அழகான அந்த தேவார பன்னிசையோடு இந்த அங்கமாலை பாடல்கள் பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். இப்போ நான் இன்றைக்கி இப்போ இந்த 12 பாடல்களையும் பற்றி பேசலான்னு அப்படின்னு நினச்சா அதுக்கு நேரம் அதிகமாகிவிடும். அதனால் இன்றைக்கி நான் ஒரு முதல் பாடலை பற்றி ஒரு பொதுவான கருத்துக்களை மட்டும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அப்புறம் அடுத்த பதிவிலிருந்து நம்ம ஒவ்வொரு பாடலாக ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். இந்த முதல் பாடல் தலையை வைத்து தலையினாலே சிவபெருமானை வணங்குகின்ற அந்த பாங்கினை சொல்லுகிறது. ஆனால் என்சான் உடம்பிற்கு தலையே பிரதானம். முதலிலே நம்ம காயத்தினால் உடலினால் இறைவனை வணங்க வேண்டும், அப்புறம் மனிதனால் அப்புறம் காக்கினால் வணங்க வேண்டும், ஒரு மனிதனால் வணங்க வேண்டும் முதல்ல சொன்னோம். அப்புறம் நம்ம தலையால் தான் முதல்ல செய்யணும். தலைவன் எல்லாத்துக்கும் தலையாயது தலை. அதனால் அந்த தலையை சொல்லும்போது தலையே நீ வணங்காய், தலைமாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். இது ரொம்ப எளிமையான ஒன்று தான். ஏன்னா இந்த தலை மாலை அப்படிங்கிறது தலையில் மாலை போட்டிருக்காரு. தலையில் மட்டும் உடல் பூரா சிவபெருமன் மாலை போட்டிருப்பார். அவர் போட்டிருக்க மாலை என்ன, மலர் மாலைகளோ அல்லது பெரிய மனம் வீசு கொண்ட மாலைகளோ கிடையாது. ஆனால் அவருக்கு மேலே ஒரு மனம் இருக்குங்க. அதாவது திரையம்பகம் யஜாமிகே சுகந்திம் புஷ்டிவர்தனம். சுகண்டிம் அப்படிங்கிற அந்த சுகந்தம் ஆனால் மனம். ருத்ரத்தில் சொல்லுது ஒரு உடல் மனமிக்க உடம்பு. அதனால் சுகந்திம் புஷ்டிவர்தனம்னு சொல்லுது. ஆனால் எல்லாருக்கும் இந்த பழைய காலத்தில் ஒரு கதை ஒன்று தெரியும்ல, பெண்களின் கூந்தலுக்கு மனம் மலரால் வந்ததா இயற்கையாக வந்ததான்னு. அதே மாதிரி இந்த மனம் மலர்களால் வரவில்லை, அவருக்கு இயற்கையாகவே உள்ள மனம். அதான் சுகந்தி புஷ்டி வரணும். அப்படிப்பட்டவர் ஆனால் பல மாலைகளை மலர் மாலைகளை தலையில் சடையில் வச்சுருக்கார். கொன்றை மலர் வச்சுருப்பார், ஊமத்துப்பு வச்சுருப்பார். அந்த மாதிரி மலைகள் இதெல்லாம் ஒதுக்கப்பட்ட மலர்களை வச்சுருப்பார். ரோஜாவோ இல்லை நம்மளாம் நம்ம ரோஜெல்லாம் வைப்போம். ஆனால் அவர் அணிந்திருப்பது கொன்றை மலர், முக்கியமாக கொன்றை மலர், ஊமத்தம்பூ இதெல்லாம் வச்சுருப்பார். அப்போ ஆனால் இந்த தலை மாலை, அது தலைமாலை தலைக்கணிந்து தலையிலே தலைகளாலான மாலை, அதாவது கபால மாலையை சிவபெருமான் தலையிலே அணிந்திருக்கிறாரு. அது ஒன்று. அந்த கபால மாலை எப்படி வந்ததுன்னு சொன்னால், நம்ம இந்த ஊழி பிரளயத்தில் இந்த கபாலம் அந்த கல்பம் முடியுது இல்லையா, ஒவ்வொரு கல்பம் முடியும் பொழுதும் இந்த பிரபஞ்சம் அழிந்து போகும், லயமாகும் சொல்லுவாங்க. அது அழிவுன்னு சொல்கிறதுல லயமாய் அனைத்தும் ஒடுங்கிவிடும். கடவுள்கள் முதற்கொண்டு எல்லாம் பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவேந்திரன் எல்லாரும் ஒடுங்கிடுவாங்க. அப்போ பரமேஸ்வரன் மட்டும் தனித்திருப்பார். அப்போ இந்த ஒடுங்கிய அனைத்து இந்த உயிர்களுடைய ஜீவராசி அந்த பொருள் ஜீவராசிகள் எடுத்துங்க, கடவுள்கள் எடுத்துங்க, தேவர்கள் எடுத்துங்க, எல்லாருடைய இந்த கபாலங்களையும் மாலையாக அவர் அணிந்திருக்கிறார். தான் கபால மாலை. சிவபெருமான் எதுக்கு மண்டை ஓட்டு மாலை அணிந்திருக்காருன்னா, அனைத்து ஊழிக்காலத்திலே ஊழிக்காலம் முடிந்து லயம் வருகின்ற நேரத்தில், லயம்னா எல்லாம் அமைதியாக இருக்கிற நேரம், அப்போ இந்த மாலை அணிஞ்சிருக்காரு. அப்புறம் தலையாலே பலிதேறும். தலையாலே பலிதேறுனா யாசகம் பண்ணுறது, பிச்சை எடுக்கிறது கோரினா. ஏன்னா சிவபெருமான் பிச்சாடனார் என்று 25 முகூர்த்தத்தில் பிச்சாடனாக இருந்து அவர் பலிதேறினார். வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்தார். பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாரும் பிச்சை ஒரு ஓடு, திருவோடுன்னு சொல்லுவாங்க, அது வச்சுருப்பாங்க. ஆனால் சிவபெருமான் திருவோடாக வைத்திருந்தது அதுவும் தலை, அதுவும் ஒரு தலையே, அதுவும் ஒரு கபாலமே. அவர் போட்டிருந்த மாலையும் கபாலம், அவர் கையிலே கொண்டிருந்ததும் கபாலம். அந்த கபாலம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவனுடைய ஒரு கபாலம். பிரம்மா செருக்கடைந்து, பிரம்மாவுக்கு மேலே 5 தலை இருந்துச்சு. அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார்னா, சிவபெருமானுக்கு 5 தலை இல்லையா, சத்யோஜாலம், வாமதேவம், தத்புருஷம், அகோரம், ஈசானியம்னு 5 முகங்கள். எனக்கும் அவருக்கும் 5 முகம், எனக்கும் 5 முகம் செருக்கோடு தெரிந்தார். இந்த பிரம்மாவுக்கு ரொம்ப செருக்கு. அது முதல்ல முருகப்பெருமான்கிட்ட செருக்கோடு போய் தலையில் குட்டுப்பட்டு ஜெயிலில் போனார். அந்த கதை நமக்கு தெரியும். அதே மாதிரி சிவபெருமானிடத்திலும் செருக்கோடு நடந்ததுனால், இந்த தலை கணத்தினால் இந்த தலை அதிகமாக இருந்தபோது அந்த தலையை கிள்ளி எடுத்துட்டார். சிவபெருமான் எடுத்த உடனே பிரம்மா ஒரு அந்தனர், பிராமணர். அந்தணர்களுக்கு அந்த பிராமண ஹத்தி அப்படின்னா அவர் தலையை எடுத்த தோஷம் பிடிச்சிக்கிச்சு. அது பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்லுவாங்க. பிரம்மாவுடைய தலையை எடுத்தனால அந்த தோஷம் பிடிச்சதுனால அந்த கபாலம் அவர் கையிலே ஒட்டி கொண்டு விட்டது. அதனால் போகிற இடத்துலாம் அந்த கையில் கபாலத்தோடு தெரிஞ்சார். அதிலேயே பிச்சை உண்டு வணங்கி வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட அந்த தலையையே மாலையாக அணிந்து
தலையையே பலிதேறும் ஒரு பாத்திரமாக அமைந்து இதெல்லாம் பண்ணாலும் யார் அவர்னா ஒரு தலைவன். எல்லாருக்கும் யாருக்கு தலைவனா? அனைவருக்கும் தலைவன். என்ன இப்போ பிரபஞ்சத்தில் இது எங்கே போய் மற்ற வீடுகளில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டார் நம்ம சொன்னாலும் கொல்லப்பட்டாலும் அனைத்துக்கும் தலைவனாகத்தான் இருந்தார். இப்படிப்பட்ட தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு அது முடிக்கிறாரு. ரொம்ப அழகான பாட்டு. இதில் இன்னும் விளக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பதிவு நீண்டதாக இருக்கிறால் இத்துடன் இந்த பதிவை இன்று நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் நம்ம ஒவ்வொரு பாடலாக அழகாக பார்ப்போம். இந்த பாடல்களையும் நம்ம கேட்டு மகிழ்வோம். உங்கள் அனைவருக்கும் சிவபெருமானுடைய பேரருட்கள் குறைவாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி நாம் அனைவரும் விஞ்ஞான சம்பந்த திருநாவுக்கரசர் பெருமானுடைய மார்க்கமான தாச மார்க்கம் அடியார்க்கும் அடியேன் தாசனாக இருக்க வேண்டும். இறைவன் சிவனுக்கு தாசனாக இருக்க வேண்டும். இதை நாம் மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த சிவதாசனாகி ஜெகநாதன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன்.